களத்தை விட்டு ஓடிட்டாரு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி. சீமான் களத்துக்குள்ள சுத்த வீரானா நின்னாரு. அமித்ஷா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரோ அண்ணாமலைக்கு அடிச்சு விளையாடுங்க அப்படின்ட்டு. அண்ணாமலை வச்சுதான் எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்குவாங்க. அப்ப நயினார் சார் சும்மா ஒரு டம்மி மாநில தலைவர். நயினார் அந்த இடத்துக்குள்ள ரொம்ப இழுத்து உடஞ்சிடக்கூடாதுன்னு என்ன சார் அவரை லபர் வேணா மாத்திட்டீங்களே சார் நயினார. பாஜக கிட்ட இந்த வாட்டி ஏமாத்த முடியல சார் எடப்பாடி அந்த போல்ட கொடுக்க. அவர் கில்லாடிங்க, ஏமாத்துறதுல கில்லாடிங்க. விஜய்ங்கிற காகித புலியை வச்சு பாஜக மிரட்ட முடியாது. பாஜகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய 4-5 பேர் கொள்ள மாறீங்க, கேப் மாறீங்க, இழிவானவங்க. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் தம்பி. சார், இபிஎஸ்க்கு எதிராக, அதாவது இந்த சமகால அரசியலை கவனிக்கிறப்ப இபிஎஸ்க்கு எதிராக நீங்க, அண்ணாமலை, சீமான் எல்லாம் ஒரே கருத்துல இருக்கிற மாதிரி தெரியுதே சார். இபிஎஸ்க்கு எதிராக நான், அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரே கருத்துல தான் இருக்கிறோம். ஓகே சார். இபிஎஸ் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், பாஜக ஏமாத்திடுவாரு, விடக்கூடாதுங்கிற கருத்துல இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சீமானை பொறுத்த அளவுல இபிஎஸ் பலகீனப்படுத்தி தான் அவர் 8% வந்திருக்கிறார். 1% ஜெயலலிதாமையார் உயிரோடு இருக்கும் போது இருந்த சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் அது 2 ஜாதி கட்சியாட்டு போன ஒரு சூழ்நிலையிலையும் அண்ணாமலை அதான் சொல்றாரு. சீமான் இன்னைக்கு 8% வந்துட்டார். மேலும் 2024 சீமான் ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தார். அந்த நிலைப்பாடு திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள்ங்கிற நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் சீமான் இன்னைக்கு உறுதியா இருக்கிறாரு. 8 மாசம் கழிச்சு சொல்லுவங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு பதற்றம் இருக்குது. பட் சீமான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு. 214 கேண்டிடேட் தான் போடுறாரு. ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு எடப்பாடியை தீமைன்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலினும் தீமா, எடப்பாடியும் தீமாட்டாரு. ஆனா அந்த 8 மாசங்கிறது தானே சார், அது ஏதோ ஓபன் பண்ணிருக்க மாதிரி இருக்கே சார். அதுதான் இப்ப எடப்பாடியை பதற வச்சிருக்குது. சோ சீமானோட இந்த நிலைப்பாடு 8 மாதத்துக்கு பிறகு தான் நம்ம அறிய முடியும். எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ் கூட அவர் என்ன முடிவு எடுத்துடலாம். இதுல இப்ப அவர் எடப்பாடி எங்க பலகீனப்படுத்தி இருக்காருன்னா, விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் கண்டஸ்ட் பண்ணாது எடப்பாடி பலகீனப்பட்டுட்டார். 10.5 பற்றி பதில் சொல்ல முடியாம 36 விழுக்காடு வாக்கு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணல. அப்ப விக்கிரவாண்டியில கண்டஸ்ட் பண்ணாத சூழ்நிலையில சீமானுக்கு அதுல நான் வன்னியர்கள் மத்தியில சீமானுக்கு இமேஜ் இன்க்ளூடிங் பிறமொழியாளர்கள் மத்தியில இமேஜ் பெருகுது. இவன் தாயா ஹீரோ, வன்னியர்களுக்கு பயந்து பாமகவுக்கு பயந்து களத்தை விட்டு ஓடலையா? அது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பிறமொழியாளர்கள் எப்படி சீமானை ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல சீமானை பாராட்டுறாங்க. ஒரு தேவாங்கர் செட்டியார் நண்பரே சொன்னாரு, என்ன இருந்தாலும் சீமான் போல்டு தாங்க, உள்ள களத்துக்குள்ள எண்ணி கொடு, அளந்து கொடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. எடப்பாடி பயந்துட்டாருங்க. ஒருவேளையில 3வது போயிட்டா எல்லாமே காலி ஆயிரும்னு பயந்துட்டாருங்க. அவரு பாமகவுக்கும் வன்னியர்களுக்கும் பயந்துட்டாருங்க எடப்பாடிங்கிறத தெளிவா ஒரு தேவாங்கர் செட்டியார் நண்பரே என்கிட்ட சொன்னார். அதை சொன்னேன். பட் அவர் ஒன்னும் சீமானுக்கு ஓட்டு போடுவாருன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த இமேஜ் எடப்பாடி கோலத்தனமா ஓடிட்டாரு, சீமான் போல்டா நின்னாருங்க, அந்த இமேஜ் அந்த இடத்துக்குள்ள தெளிவாகவே வருது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலயும் களத்துக்குள்ள எடப்பாடி வந்திருந்தாருன்னா செந்தில் பாலாஜி அதிரடி பண்ணுவார். செந்தில் பாலாஜி டீமோட அதிரடி அவரை டெபாசிட் இழக்க வைக்கும். சீமானுக்கு எதிராகவும் செந்தில் பாலாஜி அதிரடி பண்ணுவாரு. அந்த யாரெல்லாம் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களோ அதெல்லாம் குறி வைப்பாரு. ஆனா சீமானுக்கு பிரச்சாரம் 8.3 ஒரு 5% உயர்த்தி 13.3க்கு கொண்டு போயிருக்கோம். எடப்பாடிக்கு 23ங்கிறது 5% குறைஞ்சி 18க்கு போயிருக்கோம். அப்ப கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைன்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நியூஸ் ஸ்டைல பேசுறேன், களத்தை விட்டு ஓடிட்டாரு உங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு. சீமான் களத்துக்குள்ள சுத்த வீரானா நின்னாரு. பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு அடிச்சு நின்னாரு. அதுக்காக தான் துக்குளத்துல ஆடிட்டர் குருமூர்த்தி எந்த வாரமும் சீமானை பற்றி ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணியே போட்டுட்டு இருக்காரு. பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுக்கு சீமானுக்கு
பொலிட்டிக்கல் பெனிஃபிட் இருக்கு. அது வந்து அங்க ஈரோடு கிழக்குல எடுத்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எடுக்க முடியுங்கிறதான் நம்மளோட பார்வை, ஆடிட்டர் குருமூர்த்தியோட பார்வை. சோ இந்த அம்சங்கள் விக்கிரவாண்டியில நிற்காதது, ஈரோடு கிழக்குல நிற்காதது, தன்னோட நிலைப்பாட்டை மாத்தினது, மூணும் சீமானுக்கு வந்து அஸ்ஸான் டேட்டு எடப்பாடிக்கு எதிராக பலம் கொடுக்கக்கூடியதுதான். 1-8க்குள்ள வந்ததே எடப்பாடி 7% பலகீனப்படுத்தி தான் வந்தாரு. மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை நான் வன்னியர்கள் மத்தியில பலகீனப்படுத்துவாரு, நான் வெள்ளாள கவுண்டர்கள் மத்தியில பலகீனப்படுத்துவாரு, தமிழ் ஜாதிகள்கிட்ட தான் பலகீனப்படுத்த முடியும். அடுத்தபடியா முக்குலத்தோர்கிட்ட பலகீனப்படுத்துவாரு. இந்த 3 சமூகங்கள் மத்தியிலையும் எடப்பாடி பழனிசாமியை முன்ன விட சீமான் வந்து பலகீனப்படுத்துவார். ஆனா இந்த 3 சமூகங்கள் மத்தியிலும் எடப்பாடிக்கு வாக்கு விகிதமும் குறைவுதான். அந்த குறைஞ்ச ஓட்டையும் பலகீனப்படுத்துவார். பட் எடப்பாடிக்கு வந்து வன்னியர்கள் மத்தியிலும் வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் நல்ல செல்வாக்கு இருக்கு. வன்னியர்கள் மத்தியிலும் வெள்ளாள கவுண்டர் மத்தியிலும் செல்வாக்கு. சார், இப்ப அண்ணாமலை வந்து எங்க பார்த்தாலுமே பார்க்க முடியுது சார். அமித்ஷா ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரோ அண்ணாமலைக்கு, அடிச்சு விளையாடுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா பாஜக மேலிடம் வந்து அண்ணாமலை வச்சுதான் எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்குவாங்க. இன்னைக்கு ஒரு அப்ப நயினார் சார் சும்மா ஒரு டம்மி மாநில தலைவரா? நயினார் வந்து அந்த இடத்துக்குள்ள ரொம்ப இழுத்து உடைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த அலைன்ஸ் உடையாம இருக்கு சார். அவரை லபர் பேர்னா மாத்திட்டீங்களே சார் நயினார. ஒரு நிதானமான ஒரு அரசியல்வாதி, ஒரு காமானவர், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தன்மை கொண்டவர். அதனாலதான் அந்த திருநெல்வேலிக்குள்ளே அவர் வந்து நல்ல ஓட்டு எடுக்க முடிஞ்சது. ராமநாதபுரத்திலையும் ஓட்டு எடுத்தாரு, ராமநாதபுரத்திலையும் அவர் ஓட்டு எடுத்து காட்டினாரு, திருநெல்வேலி ஓட்டு எடுத்து காட்டினார். அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவர் வந்து அலையன்ஸுக்கான ஒரு தலைவரா போட்டிருக்கு. அலையன்ஸ்ல சீட்டு அவர் வாங்கிட மாட்டார். சீட்டு வாங்கினோம்னா அண்ணாமலையோட பயர் பிராண்ட் பொலிட்டிக்ஸ் தான் சீட்டை வாங்கி கொடுக்கும். அண்ணாமலை அந்த பொலிட்டிக்ஸ் பண்றாரு. அப்ப அடிச்சு நொறுக்கலாம் வெயிட் பண்றீங்க என்ன சார்? அவர் தான் களத்தில் உள்ள பிளேயர். அவர் விளையாடுனா விளையாட்டு தனிதான். ஓகே சார். சார், நீங்க முன்பே குறிப்பிட்டீங்க அண்ணாமலை வந்து ஒரு மிக முக்கிய ரோல்னா இப்ப இபிஎஸ் வீக்கெண்ட் பண்றது அவருடைய பேட்டிகள்ல பார்க்க முடியுது. இப்ப இபிஎஸ் வீக் ஆகிறதான் டெல்லி பாஜகவோட அஜெண்டாவை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்காண்டா. நீங்க 20% சீட்டை எடுத்துக்கிடுங்க, நாங்க 11.4% சீட்டை எடுத்துக்கிடுறோம். அது பார்லிமெண்ட் வேற, சட்டமன்றம் வேறன்னு பாஜகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய 4-5 பேரு சொல்லிருமா? சொல்ல மாறீங்க, கேப் மாறீங்க, இழிவானவங்க, பாஜக இவ்வளவு சீட்டு வாங்கித்தான் போனான்னா மோடி தோத்துறக்கூடாது. மோடிக்காரனு கூட நாம எப்படி விட்டுட்டு போக முடியும்? நம்ம கருத்து சசிகலா விஷயத்துல நடந்ததே மோடிக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்க, பதவிக்கோ எதுக்கோ இல்ல. அதே மோடி தமிழ் மண்ணில் ரவீந்திரன் துரைசாமி டீம் ஜெயிக்கும்னு காட்டி கொடுத்தவர். அந்த நன்றியை மோடிக்கு நம்ம காட்டுறோம். அதனால மோடிக்கு பாஜக 11.4% அண்ணாமலைக்கு ஓட்டு, அதுக்குள்ள சீட்டை வாங்கணும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான வீரத்தை பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான அரசியலை பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்க வந்து ஓகே, அவங்கள விடுங்க சார். இப்ப கடைசியில சார் இபிஎஸ் ஏமாத்திடுவாருங்கிறதுனாலதான் இந்த நெருக்கடி அண்ணாமலை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? அந்த டவுட் டெல்லிக்கு, பிஎம்ஓக்கு எல்லாருக்குமே இருக்கா சார்? ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் ரிகார்டிங் இபிஎஸ். அந்த டவுட் டெல்லிக்கு இருந்து கண்டிப்பா அவர் முன்னாடி வெளில போனதுனால இந்த சந்தேகம் இருக்கா, இல்ல வந்து நம்ம இவர் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கா சார்? 12 சீட்டு அண்ணாமலை கேட்டாரு, 6 சீட்டு தான் தருவாருன்னு கூட்டணி உடைச்சிட்டார்ல. கூட்டணி உடைச்சா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வந்துருன்னாரு. இப்ப கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வரல. இப்ப இந்துத்துவாவே பேசி பாஜக இஷ்யூ எடுக்க வேண்டியது ஆகி போச்சு. அப்ப இந்த இடத்துலதான் இதை மீறி போக முடியாது. அப்ப இந்த இடத்துக்குள்ளதான் சீட்டை அள்ளி வாங்கணும். இப்ப பார்த்தா ஒரு கடைசி 2 நாள் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துல பார்த்தா சார், கிட்டத்தட்ட பாஜக சரண்டர் மூடுக்கு எடப்பாடி போயிட்டாரோ. எங்களை பிரிக்க பாக்குறாங்க, எங்க கூட்டணியை உடைக்க பாக்குறாங்க. என்னதான் யார சொல்றாரு அவரு? என்னன்னு நீங்க தான் சார் சொல்லணும். சாச்சாத்து தமிழக பாஜகவின் முகமான 11.4% வாக்கை எடுத்து சாதிச்ச 18% வாக்கு என்டிஏல சாதிச்சு காட்டின அண்ணாமலையை தான் சொல்றாரு. என்ன சார் அண்ணாமலை மட்டும் சொல்லல. பிறகு பெரியார் மண் இல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொன்னதும் துக்ளக்ல தொடர்ந்து சீமானுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தியை தான் சொல்றாரு. இதையும் தாண்டி செல்ஃப் ரிலேஷன்ஷனோட சொல்றேன், ஆர்டி டீமையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆர்டினா வெறும் ஆர்டி இல்ல, ஆர்டி முகம் தான். நம்ம பின்னாடி ஆல் இந்தியால இருந்து தமிழ்நாடு வர எண்ணற்ற சகோதரர்கள், எண்ணற்ற ஃப்ரெட்டர்னிட்டியோட எத்தனையோ பேர் இருக்காங்க. சோ ஆர்டி டீம் தான் சொல்றாரு. சார், இப்ப பாஜக கிட்ட இந்த வாட்டி ஏமாத்த முடியுமா சார் எடப்பாடி? அந்த ஹோல்ட கொடுக்க அவர் கில்லாடிங்க, ஏமாத்துறதுல கில்லாடிங்க. பாஜக உள்ள பலகீனமானவர்களை பயன்படுத்தி ஏமாத்தி விடுவாரு. ஏமாத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக மோடிக்காக நம்ம நிக்கிறோம். ஓ, அப்ப இந்த வாட்டியும் ஒரு லூப் ஹோல் நீங்க கொடுத்துதான் இருக்கீங்க. இந்த வாட்டியும் எங்க ஆட்கள் நிறைய பேரு இப்போ
நயினாரு அவர் தலைவரா இருக்கும் போது வந்து சாதிக்கணும் தான் நினைப்பாரு. எம்எல்ஏ ஆனா போகணும்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க வந்து பாஜக என்ன சீட்டு வாங்கினா என்னன்னு தான் நினைப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து அரசியல் இன்னைக்கு அவரே வந்து விஜய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கல. பாஜகவிலே போதுமான அரசியல் தெளிவு இல்லாம பலர் விஜய்னு சொன்னாங்கல்ல, பல நிரூபிக்காத அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காண்டாங்கிறதான நான் மோடி கிட்ட சொல்றேன். நான் மோடி கிட்ட என்ன சொல்றேன்னா, விஜய் பவன் கல்யாண் மாதிரி ஓட்டு எடுக்கட்டு, எடுத்த ஓட்டை அவர் நம்மகிட்ட கூட்டணிக்கு வரட்டு, நாளைக்கு எடுத்த ஓட்டோட கூட்டணிக்கு வரட்டு. 1-1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். பெரும்பாலும் ஸ்டாலின் ஜெயிக்க தான் வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப ஸ்டாலின் ஜெயிக்கிற பட்சத்துல 29 மக்களவையில ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு பலன் வரும். அதைத்தான் மோடி இப்ப மதிப்பு கொடுக்கிறாரு. மற்றவங்க பலம் நிரூபிக்காத விஜய் வந்தாலே விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு தமிழிசை சொன்னதும் நயனார் சொன்னதும் தவறுங்கிறத டெல்லி பாஜகவுக்கு நம்ம இப்ப விளக்கிட்டோம். பலம் கையில வரக்கூடிய ஓட்டை தான் ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும், கையில வராத ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சிவாஜி கணேசனால ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல, அல்லு அர்ஜுனால ஜெகனுக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. பவன் நிரூபிச்ச ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணாரு. சுதாகர் ரெட்டி நான் சொன்னது கரெக்ட்ன்றாரு, அரவிந்த் மேனன் கரெக்ட்ன்றாப்புல. இவரு நாட்டுக்காக தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் பதவி எதிர்பார்க்காத கேசவனஞ்சி, அவர் நமக்கு அரசு அந்த வயசுல ஐயா தாலிங் நடார் இறக்கும் போது தூக்கிட்டு வந்தது அவர் தான். அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டோம். சோ இப்போ வந்து எடப்பாடியும் புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய்ங்கிற காகித புலியை வச்சு பாஜக மிரட்ட முடியாது. பாஜகவிலே 4 பேரை பைக்குள்ள பிடிச்சுக்கிட்டு விஜய்ங்கிற காகித புலியை வச்சுக்கிட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட வச்சுக்கிட்டு பாஜக மிரட்ட முடியாதுங்கிறத நாம நிறுவனம் பிறகுதான் எங்களையும் பாஜகவும் பிரிக்க சதிங்கிறாரு. சதியும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க 20% ஓட்டுக்குள்ள சீட்டை எடுத்துடுங்க, பாஜகவுக்கு 11.4% ஓட்டுக்குள்ள சீட்டை கொடுத்துருங்க, நம்ம என்ன சதி பண்ண போறோம்? நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறது 2 இலைக்கு ஒரு தாமரை சொல்றீங்க. கண்டிப்பா இது வந்து நெருக்கடி ஆயிட்டுனா அவர் வந்து விஜய் காட்டி தானே உங்கள்ட்ட பேரம் பேச முடியும், இல்லன்னா அவர் வந்து ஓபனா போயிடுவார்ல சார். விஜய் பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுங்கிறத சுதாகர் ரெட்டி ஒத்துக்கிட்டாரு. அப்சர்வர் ஒத்துக்கிட்டாரு, தெளிவு. அடுத்து அத ஆதாரத்தோட சிவாஜி விஷயத்தை நம்ம ஆதாரமா சொல்றோம், அல்லு அர்ஜுன் விஷயத்தையும் ஆதாரமா சொல்றோம். மோடி டீமும் மோடி தரப்பும் பிஎம்ஓவும் என்ன நினைக்கிறாங்க, விஜய் நிரூபிக்கட்டு, ஸ்டாலினுக்கு வெற்றி வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. நிரூபிச்ச விஜய்க்கு ஓட்டு நாளைக்கு பயன்படும் இல்ல, மோடி ஃபார் பிஎம் 2029 பயன்படும் இல்ல சார். இப்ப இந்த ரேஸ்ல சார் நீங்க உங்க டீம் அண்ணாமலை எல்லாரும் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறப்ப எடப்பாடி டிச்சிங் மாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க, அவர் ஏமாத்திட்டு திரும்ப விஜய் கிட்ட போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சார்? அந்த இடம் தான் நிதிஷ்குமார் மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. இவர் வந்து ஜானகி சிவாஜி மாதிரி இவரு விஜய் எடப்பாடி காலி ஆயிடுவாருங்கிற அச்சம் வந்ததுனாலதான் விஜய் ஒண்ணுமில்லைங்கிற எங்க கருத்தை, பல நிரூபிக்காத விஜய் ஒண்ணுமில்லைங்கிற எங்க கருத்தை அவர் வந்து ஏத்துக்கிட்டு பாஜகவையும் எங்களையும் பிரிக்க முடியாது, பிரிக்க சதின்னு பாஜக முக்கியம்னு சொல்லிட்டாரு. இவரு சிவி சண்முகமும் இந்துத்துவாக்குள்ள வராரு, அவரும் இந்துத்துவாக்குள்ள வராரு. சோ இதுதான் இப்போ முக்கியம். அப்போ அவங்க நம்மளை கண்டு நம்ம இல்லைன்னா முடியாதுங்கிறதையும் நம்மளோட சீமான் சிஎம் வீகத்தை கண்டு வரலும் போது இதை பயன்படுத்தி அதிக சீட்டு வாங்கிடணும், 8 காட்டி 20 மிரட்டி சீட் வாங்கிடணும். அப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த இந்துத்துவாக்குள்ள வரக்குள்ள சமீபத்துல இந்து முன்னணி போட்டு எடப்பாடி அட்டாக் பண்ணிருக்காங்க சார். அந்த அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இப்ப எல்லாரும் இந்த சூழல்ல இந்து முன்னணியோட இந்த அட்டாக் வந்து திரும்ப அது ஒரு பெரிய இதை நோக்கி நகர்த்தாதா? அந்த இடம் கோயில் நிலத்தை கோயில இருப்பவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னா கோயில் நிலத்துல குடியிருக்கவங்க ஓட்டெல்லாம் கிடைக்கும்னு அவர் நம்பி சொல்றாரு. சோ அரசியல்வாதியும் அவருக்கு ஓட்டு தான் அதுல குடிக்கும். சோ இவங்க ஸ்டாண்ட் தப்புன்னு சொல்றீங்க, இந்து முன்னணியோட அந்த ஸ்டாண்ட் தப்புன்னு சொல்றீங்க. இந்து முன்னணி அவங்க கோயில் நிலத்தை அவங்க யாருக்கும் கொடுக்க கூடாது, அந்த கோயில் நிலத்தை மீட்கணும்னு இருக்கிறாரு. கோயில் நிலத்தை மீட்டு நான் சாதனை பண்ணங்கிறத இவரு சேகர் பாபு சொல்றாரு. சோ இந்த சூழ்நிலையில கோயில் நிலத்தை உங்களுக்கு தந்துருவோம்னு சொல்லிட்டா அந்த கோயில் நிலத்துல குடியிருப்பவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி நினைக்கிறார். சீமானும் ஒரு 8 மாசம் அப்படிங்கிற ஒரு கணக்கை தூக்கி ஒரு வலையை வீசி இருக்காப்ல, பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு கண்டிப்பா தெரியும்னு வச்சுக்கீங்களேன் சார். இந்த 8 மாத கணக்கு என்ன சார்? சீமான் இண்டிபெண்டா சுயமா வளர்ந்த சுயம்பான தலைவர். அவர் உழைப்புக்கும் அவருடைய இதுக்கும் ஈக்குவலே இல்லை. மற்றவங்க எல்லாம் கெட்டி வச்ச வீட்டை பிடிச்சுக்கிட்டாங்க. சசிகலாமையார் கொடுத்த அதிமுக எடப்பாடி பிடிச்சி 40% வந்தது 20% காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸ்டாலின் கலைஞருக்கு மகனா வந்து கலைஞரை இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறாரு. சீமான் தானே சுயம்பா எழுந்து வந்த தலைவர். அரசியல் வீகம் முதற்கொண்டு உழைப்பு வர சீமானுக்கு இணையாட்டி யாருமே இல்லை. என் சகோதரங்கிறனால என் அறிவும் ஆற்றலும் பயன்படுத்து நான் நினைக்கிறேன். என் கொள்கை வேற, சீமானுக்கு கொள்கை வேற. நான் சீமான் ராவணன் தமிழ் பெரும்பாட்டன்னு சொல்லுவாரு, நான் ராவண
ஆச்சார அனுஷ்டாரங்களை ஒழுங்கக்கூடிய சுத்த சிவபக்தனான பிராமணன்னு சொல்லுவேன். பிராமணங்கிறது என் பிலீஃப், பிராமண தமிழங்கிறது சீமானுக்கு பிலீஃப். என் பிலீஃப்ல தான் நான் சசிகலாவைய விஷயத்துல மோடி கிட்ட ஜெயிக்க முடிஞ்சது. அதனால என் பிலீஃப்ல நான் ஜெயித்துருவோன்னு எடப்பாடிக்கும் முதன் பழனிசாமியும் என்ன கண்டு ரேட்டல்ட் ஆகுறாங்க. இன்னைக்கு பிஜேபியை பிரிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு அண்ணாமலை முக்கிய காரணம், ஆடிட்டர் குருமூர்த்தி காரணம், பிளஸ் எங்க ஆடி டீமோட ஒர்க்கும் ஒரு காரணம். சார் இப்ப அவர் கூட்டணிக்கு ரெடின்ட்டாருன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு அது ஒரு பெரிய ட்ரிகரிங் பாயிண்டா மாறிடாதா சார் இந்த தேர்தலுக்கு? சீமான் ஒண்ணுமே சொல்லலையே. 214 தொகுதியில் அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஓகே, இது பொது தொகுதியில ஆதி தமிழர்களை நிறுத்துறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் பாஜக நிறைவேற்றி கொடுக்கல, திமுக அதற்கு முயற்சி எடுக்கலன்னு பட்டியல் வெளியேற்ற கூட்டம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேவேந்திர குல வேளாளர் பெருமக்களுக்காக அவர் போடுறாரு. 214 தொகுதிக்கும் கேண்டிடேட்டை அவர் தயார் பண்ணிட்டாரு. பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்கிறாரு. அவரு தமிழிலிருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சொல்றாரு. அவரு தனிச்சு போட்டியிடக்கூடிய அவ்வளவு ஆயத்த வேலைகளையும் பண்ணி ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில், மேய்ச்சல் நிலங்களை மீட்டு ஆடு மாடு மேய்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அந்த ஆடு மாடு உரிமையாளர்களுக்கும் கொடுங்கன்னு அவர் சொல்றாரு. ஆடு மாடுகளுக்காக அந்த இடத்துல பேசுறாரு. பிராண்டி விஸ்கி வேண்டாம், கள் இயற்கை பானன்னு சொல்றாரு. இப்படி அவரு பெரிய லெவலுக்குள்ள தன்னோட அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாரு. தினகரனும் பன்னீர்செல்வமும் உதாசீனப்படுத்தப்பட போது அவர் எடப்பாடி அடிச்சு கொடநாடு கொலை வழக்குல ஏன் இன்னும் என்னாச்சுன்னு சொல்லும் போது திருப்பூரம் கூட்டத்தில் முக்குலத்தோர்களை பயங்கரமா கைத்தட்டுறாங்க. முக்குலத்தோர்கள் தான் அந்த கூட்டத்தில் நிரம்பி வந்தது. அப்ப தனிச்சு போட்டிட்டு 17% ஓட்டு வர முடியும் நம்பிக்கையில அவர் களத்துக்குள்ள போறாரு. குருமூர்த்தி துக்ளக்ல சொன்ன மாதிரி பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொல்லி அங்க ஈரோடு கிழக்குல எடுத்தது தமிழகம் முழுவதும் பொருந்துன்னு போறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட அரசியல் நபர்களை செய்யறாரு. தெளிவா தனிச்சு போட்டிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஒரே ஒரு இது சொல்றாரு, 8 மாசம் கழிச்சு நான் முடிவு பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல டாக்டர் ஐயா சொன்னாரு, ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைப்பது சொல்ல விரும்பல, பாசானத்தில் பூத்த புழு போன்றவர் ஜெயலலிதான்னு சொன்னாரு. ஜெயலலிதாவை தோலை விரிச்சு சாட்டையால் அடிப்போன்னு சொன்னாரு. அதே டாக்டர் ஐயா எந்த சூழ்நிலையிலும் ஜெயலலிதா கூட கூட்டணி போக மாட்டாருன்னு டாக்டர் கலைஞர் நினைச்சாரு. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு நாம அந்த கூட்டணியை உருவாக்கணும். காக்கா தேக்கா 80ல எம்ஜிஆரோட கூட்டணி வைக்கும் போது ஒட்டுமொத்த நாடார்களும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டு வீழ்ந்து போன எம்ஜிஆர் ஜெயித்தாரு. குமரியாந்தனுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாரு, 12 சீட்டும் கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்கு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் தலைமையில இருந்து 1.3% ஓட்டு மட்டுமே எடுத்த போது அவர் மறைவுக்கு பிறகு ஐயா மூக்கையா தேவர் அதை கூட்டணியில கொண்டு போகும்போது அந்த கம்யூனிட்டி ஓட்டு பெரிய அளவுக்கு சோசியல் ஃபோர்ஸ் ஆட்டு எடுத்த ஓட்டோட அதிக ஓட்டு ஷிஃப்ட் ஆச்சு. அதே மாதிரி மூதறிஞர் ராஜாஜி அவர் பிராமின்ஸ் ஓட்டு காமராஜுக்கும் ராஜாஜிக்கும் டிவைடா தான் இருந்ததுன்னு சொல்ல போனா காமராஜுக்கு தான் அதிகம் இருந்தது. ஒரு கூட்டணிக்குள்ள வின்னிங் கூட்டணிக்குள்ள மூதறிஞர் ராஜாஜி வரும்போது பெரியார் காமராஜர் ஆதரிக்கிறாருன்னு பிராமணர் ஓட்டுகள் பெருசா கன்சால்டேட் ஆச்சு. அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் ஓட்டுகள் பெரிய அளவுக்கு கன்சால்டேட் ஆகும்னு ஜெயலலிதா சொன்னதும் 4 சீட்டு வச்சிருந்த ஜெயலலிதா 5 சீட்டாட்டு கொடுத்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ன்னு அந்த கூட்டணியை நான் வெற்றி கூட்டணியை ஆக்கி காட்டினேன். அப்ப கலைஞர் ரவீந்திர துரைசாமி கொள்கை இல்லாதவன் அப்படி இப்படின்னு என்ன கடுமையா விமர்சிச்சாரு. முரசொல்லி எழுதினாரு, பிரஸ் மீட்ல கடுமையா விமர்சிச்சாரு. டாக்டர் கொள்கை உள்ளவர்னாரு. நான் சொன்னேன், நீங்க மட்டும் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு 16 சீட்டு வாங்கிட்டு எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் போனா உங்க கொள்கை அன்னைக்கு எங்க போச்சு? உங்களை டிஸ்மிஸ் பண்ண உங்க துணையார் வீட்டுல கடுமையா மோசமா அரசு அதிகாரிகள் நடந்ததெல்லாம் நீங்க எவ்வளவுக்குள்ள சொல்லியிருக்கீங்க, எவ்வளவுக்குள்ள நீங்க எழுதிருக்கீங்க. எமர்ஜென்சியில உங்களை டிஸ்மிஸ் பண்ணி கொடுமைப்படுத்தினதெல்லாம். அப்ப ஸ்டாலின் அதுல கைது செய்யப்பட்டாரு. அந்த காங்கிரஸ் கூட எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் நீங்க கூட்டணி போகும்போது நான் ஏன் எங்க டாக்டர் ஐயாவை நீங்க புதுச்சேரியில ஒரு சீட்டு இங்க தலித் எழுமைக்கு ஒரு சீட்டுன்னு எங்க பாமக அழிக்க பார்க்கும்போது எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் நான் ஏன் ஜெயலலிதா மேட்ட ஒரு கூட்டணியை உருவாக்கி வெற்றியை கொடுக்க கூடாதுன்னு நினைக்க கூடாதுன்னு அவருக்கு பதில் கொடுத்தேன். அப்ப எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். அது பண்ணினது மாதிரி இப்பவும் ரவீந்திர துரைசாமி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் ஏதோ பண்ணிடுவானோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமி மனசுக்குள்ள பயங்கரமா குடிபூந்து இருக்குது. சோ இந்த இடத்துக்குள்ள பிஜேபிக்கு பார்கெனிங்க எடப்பாடி மதிச்சுதான் தீரணும். இன்னும் சொல்ல போனா எம்கேஎஸ் கலைஞர் மாதிரி சான்ஸ் எடுக்க மாட்டாரு. கலைஞருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சுக்கிட்டு வரும். எம்கேஎஸ் அந்த தவறு எடுக்க மாட்டார், அந்த தவறு செய்ய மாட்டார். எடப்பாடிக்கு இன்னொரு ஆப்ஷன் பிஜேபிக்கு இருக்குன்னு காட்டி அவருக்கு கிளியை ஏற்படுத்திட்டோம். இந்த சிலதான் நகரம் இல்ல பிஜேபி ஒண்ணும் இல்ல பல நிரூபிக்காத அல்லு அர்ஜுன் மாதிரி சிவாஜி மாதிரி
விஜய் தான் எங்களுக்கு பெருசுன்னா அவர் சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு ஊதி பறக்கக்கூடிய காகித புலி விஜய் அரசியலையும் ஜான ஆரோக்கியசாமி ஆதவர்ஜன அரசியலையும் கூட்டணி அரசியல் நீங்க ஒண்ணும் இல்லப்பா, 0% தான். சீமான் தான் இதுல பெரிய ஆளு. ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்ததுதான் 47%, மீதி விழுந்தது 49, என்டிஏ 18, எடப்பாடி 23, தேமுதிக, சீமான் 8. இந்த என்டிஏ பிளஸ் அதிமுக கூட சீமான் போனா அது பெரிய ஒரு இது. சீமான் லீடர்ஷிப்ல போகணுங்கிற இதைதான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா அரித்மெட்டிக்ல அது பெரிய இதுன்னு சொல்லும் போது முக ஸ்டாலின் இதுல சான்ஸ் எடுக்க முடியாது. அவரும் தேமுதிக பார்கெனிங்க அக்செப்ட் பண்ணிக்குவாரு, எந்தெந்த வாய்ப்பு உண்டோ அதையும் அக்செப்ட் பண்ணுவாரு. ஏன்னா முக ஸ்டாலின் கலைஞர் மாதிரி அரசியல்ல ஏமாளி அல்ல, சில விஷயங்கள்ல காம்ப்ளசன்ட் அல்ல. கலைஞருக்கு தவறுல இருந்து பாடம் படிச்சுட்டுங்கிறதும் 100க்கு 100 தெரிந்த உண்மை. கண்டிப்பா சார், உங்களுடைய நேரத்திற்கும் வாய்ப்பு இருக்கும். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.